ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டூல்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, தெர்மாகோல் கட்டர் எப்படி வீட்டில் ஈஸியாக நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் கத்திரிக்கோல் வச்சு நம்ம வந்து தெர்மாகோலை கட் பண்ணியிருப்போம். அப்படி கட் பண்ணுறப்ப நிறையா வந்து குப்பையாகுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து இதை வச்சு நம்ம கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து செம்ம ஸ்மூத்தாக கட் ஆகும். உண்மையிலே செம்ம ஸ்மூத்தாக கட் ஆகும். இது நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இந்த தெர்மாகோல் கட்டரை வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக வந்து நம்ம போட்டிருக்கோம். இதை ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நீங்கள் ஒன்றும் டூல்ஸ் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இது நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக பண்ணலாம். இது 2 மெத்தடில் நம்ம பண்ணலாம். இது 2 மெத்தடில் நம்ம வீடியோவில் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது எடுத்துக்கோங்க. அதாவது வந்து இது கம்பி ப்ரஷ், அதாவது ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டீல் ஸ்க்ரப்பர். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் பிச்சு எடுத்துக்கிறேன். அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தட். இதை வச்சு நம்ம செய்யலாம். நிக்ரோம் ஒயர் வச்சு செய்யலாம். நிக்ரோம் ஒயர் வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொன்னேன். உங்கள்கிட்ட நிக்ரோம் ஒயர் இல்லைனா நீங்கள் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பரில் உள்ள இந்த ஒயர் ஒரே ஒரு ஒயர் பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு HW பேட்ரி, HW 9 வோல்ட் பேட்ரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட கனெக்டர் முக்கியமாக எடுத்துக்கோங்க, ஒயரு. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டாக உள்ள ரீஃபில் பெனில் உள்ள இந்த மேலே உள்ள இது மட்டும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி உள்ள மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் என்கிட்ட ஒரே மாதிரி இல்லை. இப்போதைக்கு இந்த 2 இருந்துச்சு. 2 ரீஃபில் இது மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பொருள் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க. ஸ்விட்ச் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த பொருளாக இருந்தாலே இப்போ நம்ம ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தெர்மாகோல் பீஸ் ஒன்று தேவைப்படும். தெர்மாகோல் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து கார்போர்ட் இதுலேயும் வச்சு பண்ணலாம். சரி, ஓகே, வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து தெர்மாகோலை வந்து இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு மற்ற கார்போர்ட் அப்படியே மேலே ஒட்ட போகிறேன். கார்போர்ட்டை இந்த தெர்மாகோலில் வச்சு ஒட்ட போகிறேன். தெர்மாகோலில் அப்படியே வச்சு ஒட்ட போகிறேன். நீங்கள் கார்போர்ட்லேயே செய்யலாம், தெர்மாகோலில் ஒன்றும் அவசியம் இல்லை. ஓகே, வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த தெர்மாகோல் முதல்ல பீஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து க்ளூகனில் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட் பண்ணணும் கரெக்டாக அந்த ஏற்ற மாதிரி. அதாவது சைடில் வந்து 2 இது இருக்கலாம். மேலே உள்ள இது கீழே உள்ள பீசஸை மட்டும், எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் மட்டும் கட் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ண பீஸ், அதாவது வந்து தெர்மாகோல் வந்து நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் வச்சிங்கன்னா 2 பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சைடில் நீட்டிகிட்டு இருக்கும். அந்த மட்டும் கட் பண்ணி எடுத்துடாதீங்க. அந்த சைடில் உள்ள 2 பீஸ் வந்து அந்த 2 இடத்துல வந்து நம்ம அதாவது நம்ம பெண்ணோட அந்த இதை வைக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த இடம் வந்து நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. இப்படி இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, நான் பண்ணுற மாதிரியே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இதை ஒட்டியாச்சு. இந்த தெர்மாகோல் வந்து கார்போர்டில் ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்ம பெண்ணு வந்து 2 பென் எடுத்துக்கோங்க. நம்ம பெண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ உள்ளே போகிற மாதிரி 2 ஓட்டை போடணும். எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எப்படி கரெக்டாக ஓட்ட போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் 2 சைடும் ஈக்குவலாக. இப்போ நான் 2 ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா. இந்த 2 ஸ்க்ரூ உள்ளே போகிற மாதிரி நம்ம சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி ஓட்ட போட்டுக்கலாம். நீங்கள் சால்ட்ரிங் அயன் இல்லைனா நார்மலாக எப்போதும் போல் கம்பியை சுட வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்க்ரூ திருவினாலே அது ஓட்ட வந்துடும். இப்போ நான் வந்து சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். எப்படி ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ உள்ளே போகிற மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெற்றிகரமாக 2 இதுலேயும் வந்து ஸ்க்ரூ போகிற மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ இன்செர்ட் பண்ணிக்கிட்டேன். 2 இதுலேயும் கரெக்டாக ஹோலை போட்டு, இப்போ அந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிக்ரோம் ஒயர் மாட்டணும். நிக்ரோம் ஒயர் மாட்டுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம கார்போர்டில், அதாவது நம்ம கார்போர்ட் பீஸ் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த 2 பெண்ணையும் வந்து நம்ம கார்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதில் நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்க்ரப்பரில் உள்ள அந்த இதை வந்து ஸ்க்ரப்பரில் உள்ள அந்த ஒரு பீஸை மட்டும் அப்படியே வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நல்லா டைட்டாக போட்டு நல்லா டைட் பண்ணி அதில் அந்த ஸ்க்ரூவில் அப்படியே மாட்டிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டைட்டாக அதை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணணும். பேட்டரிக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்விட்ச்சு நம்ம முதல்ல கனெக்ட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் எடுத்துக்கிறேன். புஷ் பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, புஷ் பட்டன் வந்து நான் எதுக்கு எடுக்கிறேன்னா, நார்மல் ஸ்விட்ச் எடுக்கலான்னு நிறைய பேர் கேட்பீங்க. நார்மல் ஸ்விட்ச் எடுத்துகிட்டு நம்ம ஆன் பண்ணிட்டு தெரியாமல் போயிட்டோன்னா அது ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஹீட் ஆகிட்டுனா தேவையில்லாமல் பேட்டரி நமக்கு செலவாகும். சீக்கிரம் பேட்டரியை மாற்றணும். பேட்டரி வந்து சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகும். அதை தடுக்கிறதுக்கு மட்டும் தான் நான் புஷ் பட்டன் எடுத்தேன். புஷ் பட்டனாக ஒன்றும் இல்லை, அழுத்தினா மட்டும்தான் வந்து சப்ளை வோல்டேஜ் போகும். அதே மாதிரி தான் நான் வந்து நீங்கள் நார்மலாக ஸ்விட்ச் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க அதே மாதிரியே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்களோ, ஸ்விட்ச் கனெக்ட் பண்ண தெரியுமில்ல, அதாவது ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து இந்த இதுலேயும் இன்னொரு பாசிட்டிவ் வந்து அந்த இதில், அதாவது அந்த டெர்மினல்லே கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு நார்மலாக தெரியும். நார்மலாக போகிற ஒரு சப்ளை வோல்டேஜில் வந்து நடுவில் அந்த ஸ்விட்சை கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் ஸ்விட்ச் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். இல்லைனா நான் டயக்ராம் இந்த இதில் ஷோ பண்ணுறேன், அது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா, நம்ம நிற்கிற ஒயர் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இது போட்டிருப்பீங்க அந்த ஸ்க்ரப்பரில் உள்ள அந்த ஒயர். அந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாசிட்டிவும் இந்த சைடு வந்து நெகட்டிவும் கனெக்ட் பண்ணணும். எப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் மாற்றி கனெக்ட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம பேட்டரியை வந்து நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிப்போம். பேட்டரியை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தெர்மாக்கோலை கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த இடத்துல ஹீட் ஆகும். இப்போ எப்படி தெர்மாக்கோல் கட் ஆகும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த பட்டன் இப்படி அழுத்தினா இப்போ ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக நம்ம கட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரப்பரில் என்ன பிரச்சனைனா ஹீட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் ஆகும். அதனால் வந்து நிற்கிற ஒயர் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். அப்புறம் ஸ்க்ரப்பரில் வந்து நம்ம ஹீட் பண்ணுறதுனால வந்து சீக்கிரமாக பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிடுது. இப்போ நான் வந்து நிற்கிற ஒயர் கஷ்டப்பட்டு நான் வந்து என் சால்ட்ரிங்கெல்லாம் உடச்சி வந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா இருக்கிற சால்ட்ரிங்க என்னை உடச்சி எடுத்திருக்கேன். 2வது சால்ட்ரிங்க என்ன நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுது, என்னோட வந்து சொத்து மாதிரி பார்த்துக்கிட்டதை நான் இதுக்காக உடச்சிருக்கேன். அதனால் ஒரு லைக்கை போட்டிருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சால்ட்ரிங்கையில் உள்ள ஸ்க்ரப்பர், அதாவது வந்து நிற்கிற ஒயர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நிற்கிற ஒயர் நான் சுற்றி காமிக்கிறேன். இப்போ நிற்கிற ஒயர் வச்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நிற்கிற ஒயரில் எவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகுது, அதில் எவ்வளோ ஸ்மூத்தாவது கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம நிற்கிற ஒயர் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். கம்மி வோல்டேஜ் கொடுக்குறது மூலியமாகவே ஈஸியாக ஹீட் ஆகிடும். ஆனால் வந்து ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிறதுனால, அதோட மெட்டீரியல் திக்காக இருக்கிறதுனால வந்து நமக்கு நிறைய வோல்டேஜ் தேவைப்படுது ஹீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து ஹீட் பண்ண முடியல. ஹீட் ஆகணும் சீக்கிரம் வந்து பேட்டரி சார்ஜ் போயிடுது. அதனால் நீங்கள் வந்து நிற்கிற ஒயர்லேயே ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஸ்க்ரப்பரில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அடாப்டர் யூஸ் பண்ணி பவர் சப்ளை கொடுத்துக்கோங்க. பேட்டரி வேஸ்ட்டு. நிற்கிற ஒயர் உண்மையிலே செம்ம ஸ்மூத்தாக கட் பண்ண இடத்த பார்த்தா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதனால் நிற்கிற ஒயரை யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ நான் வந்து கத்தியில் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். கத்தியில் கட் பண்ணால் நிறைய குப்பையாகுது, இந்த மாதிரி குப்பையாகுது. இந்த மாதிரி நம்ம கத்தியில் கட் பண்ணுறத விட அதுவும் ஸ்மூத்தாகவும் வராது அந்தளவுக்கு. இப்போ பாருங்கள், நான் இதை வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சும்மா அப்படியே வெண்ணெய் மாதிரி வலிக்கிட்டு போகுது. அப்படியே சூப்பராக கட் ஆகுது. கட் பண்ண இடத்த பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த இடத்தெல்லாம் பார்த்தா. சரி, ஓகேங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது மாதிரி நிறையா DIY வீடியோ பார்க்க டூல்ஸ் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.